உண்மையிலே என்னதான் சார் இருக்கு? ஒரு ஆறு சுற்றி உள்ள கிராமம், ஒரு சின்ன கிராமம், விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், அழகான கிராமம். அது இப்போலாம் அந்த ஆள் குளிச்சுட்டு போகிற வீடியோலாம் இப்போ கிடையாது. பல இடங்களில் தண்ணி வந்து போய் தான் இருக்குன்றாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால பொதுப்பணித்துறையாக இங்கே யாரும் வராதிங்க, இங்கே பெருசாக ஒன்றுங்களாம் இல்லை, ஏமாந்து போறீங்க அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட பகுதியெல்லாம் சொல்றாங்களே சார், என்ன தடை செய்யப்பட்ட? அது மலைகளுக்கு பின்னாடி அந்த பக்கம் போகிறது தடை செய்யப்பட்ட பகுதி. பொதுவாகவே கிராமங்களில் ஆற்றுல போய் குளிப்போம். நாங்களே நிறைய இடத்துல ஆற்றுக்கு போவோம், குளிப்போம், கிணத்துல குளிப்போம். அப்போ அந்த காலத்துலாம் சோசியல் மீடியா கிடையாது. குளிச்சுட்டு நாங்கள் வாட்டுக்கு வந்துடுவோம். ஸ்கூலை கட் அடிச்சுட்டு நாங்கள் ஆற்றுல போய் குளிச்சிட்டோம். ஆற்றுல மணி நேரம் குளிச்சுட்டு இருந்தோம்னா கண்ணு செவந்து போயிடும். அது கண்ணு செவந்து போகாமல் இருக்கிறதுக்கு வெளியில் வந்து கையில் வந்து இப்போ மண்ணெலாம் தடவிட்டு அடி வாங்காமல் வீட்டுக்கு போகிற காலம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த காலத்தோட அன்னைக்கெலாம் சோசியல் மீடியா கிடையாது. இப்படி ஒரு நபர் தான் பொழுது போகாமல் ஆற்றுல போய் குளிச்சதான், அப்படியே போகாமல் அதை ஒரு வீடியோ போட்டு 2 பிட்டை எக்ஸ்ட்ராவாக போட்டு மன அழுத்தமா எங்க ஊருக்கு வாங்க, கடன் தொல்லையா எங்க ஊருக்கு வாங்க. கடன் தொல்லைக்கெல்லாம் எப்படி சார் தீர்வு கிடைக்கும்? என்ன சார் லோனுக்கு கொடுக்குறாங்க தெரியல. ஒட்டுமொத்தமாக அந்த ஊரை வந்து ஃபேமஸ் ஆக்கி இப்ப கவர்மெண்ட் வந்து 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு.